டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் நெல்லை மேலப்பாளையம் திரையரங்கில் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் மேலப்பாளையம் காவல்துறையினர் வெடிபொருட்கள் சிறப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், என்ன நடந்தது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் திரையரங்கில் நேற்று அதிகாலையில் 3 பெட்ரோல் குண்டுகளை 2 மர்ம நபர்கள் வீசினார்கள். அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை என்பது தீவிரமாக காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டது. வழக்கு பதிவு என்பதும் செய்யப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் கூட இந்த விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணியினரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து இந்த நிகழ்வின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அந்த திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட திரையரங்கில் அமரன் திரைப்படம் திரையிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில்தான் நேற்றைய தினம் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டுமாக அந்த வழக்கில் மிக முக்கியமாக வெடிபொருள் சிறப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் இந்த விசாரணையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பிடிப்பதற்கு 3 தனிப்படைகள் அமைத்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை விரிவான விசாரணை தேடுதல் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையில் மற்றும் அதிகாலை நடைபெற்ற இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பந்தம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகள் தவிர மற்ற பிற கோணங்களிலும் பல்வேறு விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த திரையரங்கினுடைய குத்தகைதாரர் கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இது வெடிபொருள் சிறப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது குறித்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்கு 3 தனிப்படையினர் தீவிரமான தேடுதல் பணிகளையும் விசாரணையையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை திருநெல்வேலி மாநகர காவல்துறை தீவிரப்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.